ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய சாயப்பா தான் உன்னை தேடி வந்துள்ளேன். ரொம்ப நாளாகவே உன்னிடம் ஒரு விஷயத்தை பற்றி பேச வேண்டும் என்று எனக்கு ஆசை. ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன். ஆனாலும் உன்னுடைய மனமோ அதை ஏற்றுக்கொள்வதே இல்லை. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் ஒரு பொழுதுமே இல்லை. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் முழு நேரமும் முழு விஷயமும் நான் உனக்காக செய்து வைத்து கொண்டே இருக்கிறேன். எல்லா நிமிஷத்திலேயும் நன்றாக உற்று பாருங்கள். உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுகிறதோ அது ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களை வந்து நிச்சயமாகவே சேரும். உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் சரி, உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் சரிதான். என்னவாக இருந்தாலுமே சரிதான். அதை நான் மட்டுமே உங்களுக்கு செய்து தருவதுதான். உங்களுக்கு ஆதரவாக யாரும் இல்லை என்று நினைக்காதீர்கள். உங்களுக்கு தெய்வத்துடைய அனுகிரகம் இருப்பதினால் தனிப்பட்டு உங்களுக்கு மனிதர்களுடைய ஆதரவோ மனிதர்களுடைய துணையோ தேவை என்ற அவசியம் அல்ல. ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு தேவை என்றால் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்காக நான் வந்து உதவிகளை செய்து விடுவேன். அப்பேற்பட்ட அப்பாதான் இந்த சாய். என்னை அப்பா அப்பா என்று சொன்னார். அந்த அப்பா என்ற வார்த்தைகள் எப்பொழுதுமே மிக சிறந்தது. நீ என்னை அந்த அளவுக்கு சிறந்த ஒரு இடத்தில் வைத்திருக்கிறாய், அப்பா என்ற ஒரு இடத்தில். அப்படி இருக்கும் பொழுது இந்த அப்பா உனக்கு உதவி செய்ய மாட்டேனா என்ன? கண்டிப்பாக உதவி செய்வேன். உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரும் ஒவ்வொரு நாளுமே சிறப்பான நாளாக இருக்கும். யாரை பார்த்தும் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தை நினைத்தோ நீ பயந்து நடுங்கி இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படின்னு நீ பயப்படவே வேண்டாம். உனக்கு அனைத்திலும் துணையாக இருக்க போவது இந்த சாய் மட்டுமே. தேவையே இல்லாமல் யார் யாரோ என்னென்னமோ சொல்கிறார்கள் என்று நினைத்து அவர்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையை இப்படி பார்க்கிறார்கள் சாயி, இவர்கள் எல்லோரும் என்னுடைய வாழ்க்கையை இப்படி பார்க்கிறார்கள் சாயி என்று நினைத்து போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். உன்னுடைய தேவைகள் என்னவோ அதுக்கான அனைத்து விஷயங்களையும் நான் நடத்தி வைப்பேன். தன்னுடைய பிள்ளைக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை என்பது ஒரு அப்பாவாக எனக்கு தெரியும் தானே. இந்த அப்பாவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் முன்னும் பின்னும் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். நீ என்னுடைய தூய்மையான உண்மையான அற்புதமான பக்தன். அதுக்கு பிறகு என்னுடைய பிள்ளை, என்னுடைய தோழன், எனக்கு எல்லாவற்றையும், அதாவது ஒண்ணும் எனக்கு நீதான். ஏன்னா நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தது போல ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு உன்னுடைய வாழ்க்கையில அனைத்து விதத்திலும் இன்பத்தை மட்டுமே கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் இருப்பேன். சில பேர் பார்த்திருக்கியா தங்கமே? அவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நல்லது என்று நடந்தால் அப்படியே ஆக ஓகோ என்று பேசுவார்கள். அதுவே மற்றவர்களுக்கு அது நடக்கிறது என்று வைத்துக்கொள், கண்டுக்க கூட மாட்டார்கள். நீ மற்றவர்களுக்கு நல்ல விஷயம் நடந்தால் கூட அது பெரிய விஷயமாகத்தான் பார்ப்பாய். உனக்கு அப்படி செஞ்சுட்டாரா சாமி, இப்படி செஞ்சுட்டாரா சாமி, உனக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படி இப்படின்னு எல்லார் மத்தியிலும் போய் நீ புகழ்ந்துதான் தள்ளுவ. ஆனா இப்போ கொஞ்ச நாளா நீ உன்னுடைய வாழ்க்கையில சில விஷயம் நல்லது நடக்கும்போது அதை வெளியில இருக்கிற ஆட்கள்கிட்ட போய் சொல்லும்போது அவங்க யாருமே உன்னை நிச்சயமா கண்டுக்க கூட இல்லை. எந்த ஒரு விஷயத்திலேயும் இவளுக்கெல்லாம் நல்லது நடக்குதா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஏன் உனக்கு நல்லது நடக்கக்கூடாதா? எண்ணங்களை பார்த்தியா? தான் நன்றாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் எப்பொழுதும் நன்றாக இருக்கக்கூடாது. எல்லா விஷயத்திலேயும் தன்னுடைய குடும்பமோ திருப்தியாக வாழ வேண்டும். மற்றவர்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்த ஒரு திருப்தியும் கிடைத்துவிடக்கூடாது. தன்னுடைய பிள்ளைகள் ஜாதகம் நன்றாக இருக்க வேண்டும். ஆனால் மற்றவர்களுடைய பிள்ளைகளுடைய ஜாதகம் நன்றாக இருக்கக்கூடாது. இப்படித்தான் மட்டும்தான் நன்றாக இருக்க வேண்டும்.
என்று பலர் நினைக்கிறார்கள். உன் கூடவே இருக்கும் பலரோ இதை நினைக்கிறார்கள். நீ நல்லா இருக்கக்கூடாது, ஆனால் அவங்க நல்லா இருக்கணும். உன்னால் நீ அதாவது அவங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறாங்களா, அதனால தான் நீ நல்லா இருக்கணுமே தவிர நீயா ஒரு விஷயத்தில் போய் முன்னேறி ஒரு விஷயத்த செஞ்சிடக்கூடாது. ஏன்னா இவ என்னால் தான் முன்னேறினா அப்படின்னு எப்போதும் சொல்லி காமிச்சிட்டே இருக்கணும்ல. அதுக்காக உன்னுடைய ஆசைகளுக்கும் கனவுகளுக்கும் யாரும் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலேயும் தடையாக இருக்க முடியாது. ஏனென்றால் உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வது இந்த சாய் ஆகிய நான் உனக்கு எல்லா விதத்திலும் அற்புதத்திலும் அதிசயமும் நான் செய்வேன். உனக்கு ஒரு காலமும் ஒரு பொழுதும் துரோகம் என்ற ஒன்றை உன்னுடைய வாழ்க்கையில் நான் எப்பொழுதும் செய்ய மாட்டேன். நீ வேண்டுமானாலும் பார், நீ ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது நான் அதில் 1000 அடி எடுத்து வைத்து உனக்கு நல்லது செய்வேன். ஏனென்றால் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற ஒரு காலம் வந்துவிட்டது. உன்னுடைய காலமும் மிக மிக சிறந்த காலம். உன்னுடைய வாழ்க்கையும் மிக மிக அற்புதமான காலம். நீ புரிந்து கொள், எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள். எல்லா நிமிஷமும் உன்னை வைத்து யாரெல்லாம் காரியத்தை சாதித்தார்கள், உன்னை வைத்து எல்லோரும் எப்படியெல்லாம் விளையாண்டார்கள். ஆனால் இப்பொழுது அவரவர்களுக்கு தேவை என்று ஒன்று முடிந்தவுடன் உன்னை எப்படியெல்லாம் கை கழுவி விட்டார்கள் பத்தியா? எல்லாவற்றையும் தெரிந்து கொள். எல்லாரையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் எல்லோரையும் பற்றி நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். இதைதான் நான் உன்னை கஷ்டப்படுத்துகிறேன் என்று நினைக்கிறாய். நான் உன்னை கஷ்டப்படுத்தி ஒன்றுமே சாதிக்கப் போவது அல்ல. ஏனென்றால் தன்னுடைய பிள்ளையை ஒரு தாய் கஷ்டப்படுத்துவாளா? கஷ்டப்படுத்த மாட்டாள் தானே. அதே போலத்தான் அனைத்துமாக இருக்கும் தாய், தந்தை, உறவு, நண்பன் அனைத்துமாக இருக்கும் இந்த சாய் உனக்கு எந்த ஒரு நிமிஷத்திலேயும் உனக்கு துன்பத்தை தரமாட்டேன். நீ நினைப்பாய் ஒரு விஷயத்தை ஒரு நபரிடம் சொல்லும் பொழுது கோபப்படுவார்களோ என்று. ஆனால் அவர்களுடைய கோபத்தை கூட நான் தனித்து உனக்கு என்ன தேவையோ அதற்கு தகுந்தது போல மாற்றி பேச வைப்பேன். இந்த சாயுடைய லீலைகளை நீ பார்க்க போகிறாய் இன்னும் கொஞ்ச நாளில். நீ எத்தனையோ வருஷங்கள் எல்லாம் காத்திருந்தாய், எத்தனையோ நாட்கள் எல்லாம் காத்திருந்தாய், மாதங்கள் எல்லாம். ஆனால் இன்னும் ஓரிரு நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்திலும் சந்தோஷம் மட்டுமே கிடைக்கப் போகிறது. அளவுக்கு மீறி எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே. சுபமங்கலமான விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கும் பொழுது நீ எதற்காக நினைத்து ஏதேதோ விஷயங்களை நினைத்து கவலைப்பட வேண்டும்? நிறைய விஷயங்களை நினைத்து நீ அனைத்து விஷயத்திலேயும் நான் என்னால் முடிந்த அனைத்து விஷயங்களையும் செய்வேன். என்னால் முடிந்தது என்பது என்ன தெரியுமா? என்னால் முடியாதது என்பது எதுவுமே அல்ல. என்னால் எல்லாமே முடியும். என்னால் எல்லா விஷயங்களும் உனக்கு செய்து தர முடியும். அதை தான் நான் அப்படி சொல்கிறேன். நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் நான் அத்தனை விதமான அற்புதத்தையும் ஒரு சொடக்கு போடும் நேரத்திலேயே செய்து கொடுக்க ஆரம்பித்து விடுவேன். நீதான் இன்னும் தாமதிக்கிறாய். முதலில் எடுத்து வை. அடுத்தடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் நடக்கும் பார். அப்பொழுது சாய் எத்தனையோ விஷயங்களை எனக்கு நீங்கள் செய்து கொடுத்திருக்கிறீர்கள். இப்பொழுதும் எனக்கு நீங்கள் எல்லா விஷயத்தையும் செய்து கொடுத்து விட்டீர்கள். நான் உங்களுக்கு அடிமையானேன் சாய் என்று சொல்வேன். நீ எனக்கு அடிமையாக வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லவில்லை, நான் செய்யவும் இல்லை. நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதற்காக மட்டுமே தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு கேட்டதை செய்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். இனி வரும் நாட்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்வில் மிக திருப்பங்கள் நிறைந்த ஒரு மிக மிக திருப்பங்களான ஒரு நாளாக அமையும். யோசித்து பார், எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்து கொடுத்திருக்கிறேன். ஏகப்பட்ட விஷயங்கள். ஒவ்வொரு விஷயத்திலேயும் நான் உனக்கு அதிகமான திருப்பங்களை செய்து கொடுத்திருக்கிறேன். நிச்சயமாக அது எல்லாமே உனக்கு ஞாபகம் வரும் என்று நான் நினைக்கிறேன். அம்மா போதும், நீ கவலைப்பட்டது போதும்.
கண்ணீரை சிந்தியது போதும். நீ எல்லாவற்றுக்கும் ஏமாந்தது போதும். இனிமேல் ஏமாறுவதற்கோ கவலையாக நீ ஒவ்வொரு விஷயங்களும் பேசுவதற்கோ இடமென்பது ஒருபொழுதும் கிடையாது. புரிந்ததா? இனி வரும் நாட்கள் முழுவதும் உனக்கு இன்பமான நாட்களாக இருக்கும். யாரை நினைத்தும் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ மனதை போட்டு எப்பொழுதும் குழப்பிக்கொண்டே இருக்காது. உன்னுடைய மனதுக்குள் இருக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் கூடிய சீக்கிரமாகவே நல்ல ஒரு பதில் கிடைக்கும். யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட ஒவ்வொன்றும் கூடிய சீக்கிரமாக நடக்கும். நீ மனதுக்குள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆசைப்படு. அது நிச்சயமாக உன்னுடைய கையில் கிடைக்கிறதா இல்லையா என்று மட்டும் வேடிக்கை மட்டும் பார். யோசித்து பார்க்கும் பொழுது நிறைய அற்புதங்களும் நிறைய அதிசயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். யாரை கண்டும் எப்பொழுதும் அஞ்ச வேண்டாம். எல்லா நிமிஷத்திலேயும் உன்னுடைய வாழ்வில் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் உண்டு. நீ தேவைப்படும் பொழுதெல்லாம் என்னிடம் என்ன வேண்டுமோ அதை கேட்டு தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். நான் ஒருபொழுதும் ஒரு நாளும் உனக்கு இந்த விஷயத்தை தரமாட்டேன் அந்த விஷயத்தை தரமாட்டேன் என்று சொல்லவே மாட்டேன். எல்லா விஷயத்தையும் உனக்காக நான் தருவேன். நீ அமைதியாக இருந்து பார். உன்னுடைய தேவைகளுக்கு என்னென்னலாம் வேண்டுமோ அனைத்தையும் இந்த சாய் தருவேன். இவ்வளவு தூரம் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன் அல்லவா இந்த சாய். சீக்கிரமாக எல்லா விஷயத்தையும் உனக்கு நிச்சயமாக கொண்டு வந்து உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேர்ப்பேன். நம்பிக்கையோடு இருங்கள். நலமும் வளமும் பெற்று எல்லா நிமிஷத்திலேயும் எதிர்காலத்தில் சீரும் சிறப்புமாக வாழ்வீர்கள். அதில் எந்த ஒரு மாற்றமும் எந்த ஒரு குழப்பமும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வேண்டாம். சாய் சொல்கிறாரே செய்வாரா, சாய் இது செய்வாரா அது செய்வாரா என்று குழப்பம் வேண்டாம். சாய் செய்வேன். அந்த நம்பிக்கையோடு இருங்கள். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய் நான். ஓம் சாய்ராம்.